जिवेर मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाप्मस्तुभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो विद्वश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 84வது மந்திரத்தினுடைய 2வது பாட்டை பார்க்கலாம். நன்றியோடு சிந்திப்போம். நேற்று வரைக்கும் பிரணவ சரீரம் சொல்லக்கூடிய மந்திரமய சரீரத்தை விட்டுட்டு வித்யா ஆனந்தமயம் சொல்லக்கூடிய ஞான சரீரத்தை அமிர்த திவ்ய சரீரம், வித்யா ஆனந்தமய அமிர்த திவ்ய சரீரம் அப்படிங்கிறது பரிகிரகிய ஏற்கிறார். இவ்வளோது பயணம் செஞ்சிடும், இவ்வளோது லோகங்களை கடந்து வைகுண்டத்திலேயே பல வைகுண்டங்கள். வைகுண்டங்கிறது ஒரு லொக்கேஷனுடைய பேர், ஒரு நகரம் மாதிரி, ஒரு நகரம் மாதிரி வரிசையாக கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஞான சரீரம் பிரணவ சரீரம் இதெல்லாம் இங்கேருந்து எடுத்து தான் தமிழ் பண்ணியிருக்காங்க. வள்ளலார் டைரெக்டாக பண்ணியிருக்கார், அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அதே மாதிரி உள்நாக்குக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே மகாஜோதி, அது மண்டல பிராமண உபநிஷத்துலேருந்து எடுத்திருக்கார். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த சாமானியர்களுக்கு கிடைக்காத சம்ஸ்கிருத மொழி, அதில் உள்ள பிரம்ம ரகசியங்கள் கற்காதவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபம்தான். புறத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா எப்படி நீங்கள் இங்கிலீஷ் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி பிரம்ம வித்யா பிரம்ம ரகசியங்களை அறியறதுக்கு சம்ஸ்கிருதம் ஒரு மூல தத்துவமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, இது சத்தியம். கொள்கையை விடுங்க, கொள்கை இருக்கட்டும். அதே நேரத்தில் மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்கு இல்லையா, மெய்ப்பொருளை சொல்கிறேன். இப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், மறுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம வேண்டான்னு கண்மூடித்தனமாக வேண்டான்னு சொல்கிறது அபத்தம். அதை உள்ளே பூந்து ஆழ்ந்து எந்த மொழியும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நியாயமே இல்லைங்க. கற்றுக்கிறவன் கற்றுக்கிறான், நீ யார் வேண்டான்னு சொல்கிறதுக்கு? நான் என்னுடைய விருப்பம், என் தனிநபர் விருப்பம் அது. சம்ஸ்கிருதம் வேண்டாம் சம்ஸ்கிருதம் வேண்டாம், நீங்கள் யார் சொல்கிற சம்ஸ்கிருதம் வேண்டான்னு? இங்கிலீஷ் வேண்டான்னு சொல்லி பாருங்களேன். அது ஒரு பெரிய இழப்பீடு. அதான் நல்லதே தான் உள்ளே வர இந்த தமிழ் இனத்துக்கு குரு பூஜை தியானம் வேதம் சித்திகள் இந்த பிரம்ம ரகசியங்கள் எதுவுமே கிடைக்கக்கூடாது. அது எவ்வளவு எந்தெந்த முறையில் லாக் பண்ண முடியுமோ அந்தந்த முறையில் லாக் பண்ணிவிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தான் உண்மை, பார்த்த பார்வைக்கு இந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்டது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறது பகுத்தறிவா? இல்லை, போட்டோம். என்னன்னா பெரிய இழப்பு இது. இதனால் பெரிய இழப்பு, இந்த இனத்துக்கே பெரிய இழப்பு. ஏன் அப்படி பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. உலகத்தில் எத்தனை 6000 மொழிகள் பேசப்படுது தெரியுமா? 6000 மொழிகள் பேசப்படுது உலகத்தில். ஒன்றுக்கு ஒன்று அது ட்ராக்கில் அது ஒரு மொழியை அமைக்க முடியுமா? எழுத்து ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா? மனித முயற்சிக்கு உட்பட்டது அது கிடையாது. அதனால் இங்கே
அவர் அதெல்லாம் கற்றுன்ருக்கார். மணிப்பிரவாகம் முறையில் அது தமிழ் படுத்தியிருக்கார். சம்ஸ்கிருதத்தில் உள்ள பிரம்ம ரகசியங்களை தமிழ் பண்ணியிருக்காரு. யார்? வள்ளல் பெருமான். இந்த இனத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றணும்னு தன்னுடைய ஆராய்ச்சி தன்னுடைய கண்டுபிடிப்புகளை இணைச்சிருக்கார். ஒன்றுலேருந்து ஒன்று இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், எடுத்துருக்கலாம், தப்பு இல்லை. எடுக்கிறதுக்கு தானே எழுதப்பட்டிருக்கு, மக்களுக்காக தானே எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒன்றும் தவறு இல்லை. என்னது ஒன்றுதெல்லாம் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது மாதிரி பல விஷயங்களில் அறியாமையில் பல தவறுகள். மதச்சட்டை ஜாதி சட்டையெல்லாம் என்னது ஒன்றுதுன்னு இருக்கிறது 30 வருஷம் வாழ போகிற ஏண்டா 30 வருஷம் வாழ்கிறதுக்கு ஏன் அப்படி செத்து தொலைகிறீங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு? மதச்சண்டை ஜாதி சண்டை இனச்சண்டை மொழி சண்டையில் தான் சாகுறான் நிறைய பேர். இதெல்லாம் அறிவா? இதுதான் பகுத்தறிவா? அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுறது தான் பகுத்தறிவா? போடும். இப்போது இந்த சரீரங்கிற வார்த்தையை அப்படியே ஞான சரீரம் பிரணவ சரீரங்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறாரு. அந்த உள்நாக்குக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே ஜலஜோதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மந்திரம் பயன்படுத்தி அதான் ஈர நெருப்புன்னு சொல்கிறார் அவர். ஆனால் அனுபூதியில் எழுதியிருப்பாருன்னு நான் நினச்சேன் ஆரம்பத்தில். இன்னும் நான் வள்ளலார் பற்றிய பூரணமான ஞானமோ அறிவோ அடியனுக்கு இல்லை. கொஞ்சம் சிரவணம் பண்ணியிருக்கேன். அந்த கொஞ்சம் சிரவணமே அவர் ஒரு பெரிய மகா ஞானிங்கிறத நல்லா வலியுறுத்துது. அவர் செய்திருக்க முயற்சிகள்லாம் அரிய பெரிய கருத்துக்கள். சங்கரர் பண்ணியிருக்கார், ராமானுஜர் பண்ணியிருக்கார், சம்பந்தர் பண்ணியிருக்கார், அப்பர் மகான்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த வழியில் அவரும் பண்ணிட்டு போயிருக்கார். மண்டல பிராமண உபநிஷத்துன்னு பேர். இந்த மறக்காதீங்க. எந்த உபநிஷத்துன்னு கேட்டால் மந்திரம்லாம் நான் எழுதியிருக்கேன். தத்துவமசியில் பேசுவேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக நேர்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நேரம்தான் பற்ற மாட்டேங்குது. போட்டோம். இப்போது இந்த சரீரத்தை கடந்து ஓங்கார சரீரம், இதுவரை ஓங்கார சரீரம், இனிமேல் ஓங்கார சரீரங்கிற பிரணவ சரீரம், இனிமேல் ஞான சரீரம். ஞான சரீரத்துக்கு ஒரு இடத்துல டெஃபினேஷன் கொடுத்துருக்கு இன்னொரு உபநிஷத். ஞான சரகுணம், ஞானம் வைராக்கியம், ஞானம் துறவு, ஒன்று சொல்லியிருந்தோமே. 4 தத்துவம் ஞான சரீரம். நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அதில்? சத்தியம் ஞானம் வாக் வைராக்கியம். சத்தியம் ஞானம் வாக் வைராக்கியத்தோட ஒரு வேதாந்தி எழுதுறாங்க. வேதாந்தி ஏகாந்தி வேதாந்தி, அது ஒரு லட்சணமா. அப்புறம் விவேக ரக்ஷகன்னு போடுங்க. விவேகத்தை ரட்சிப்பவன் வேதாந்தி. விவேகத்தை ரட்சிப்பவன் விவேக ரக்ஷகன். விவேகத்தை ரட்சிப்பவன் ஞான சரீரமாச்சா. இப்போ இந்த திவ்ய சரீரத்தை பரிகிரகையை ஏற்றுக்கிட்டு நாராயண சாரூபம் பிராப்பிய, விஷ்ணு பக்தராக இருக்கிறதுனால நாராயண வடிவத்தை பெற்று ஆத்ம பூஜாம் அகபூஜை செய்து விதாய பிரம்மமய வைகுண்டவாசிபிகி, அங்குள்ள வைகுண்டவாசிகள் எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து இவரை பூஜிக்க, இந்த முமுட்சுவை பூஜிக்க. ஏன்னா முக்தி பணிந்து நித்தியசூரியா வந்திருக்கான். நித்தியசூரியனா மரணமற்ற பெருவாழ்வை ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மரணம் இல்லை, அங்கேயே வாழ போகிறான். அதனால் புது கெஸ்ட்டு, புது மெம்பர் மாதிரி அவனை வரவேற்று சர்வை நித்திய முக்தை, எல்லா முக்தர்களும் சேர்ந்து சுபூஜித்த ஸ்ததோ, நன்றாக பூஜித்தும் பிரம்ம வித்யா பிரவாகர் ஆனந்த, பிரம்ம வித்யா என்ற நதியினுடைய பிரவாகத்தில் ஆனந்த ரசத்தை பருகி கிரீடானந்த பர்வத்தை, கிரீடானந்தம் விளையாடுவதற்கான இடமான பல பர்வதங்களை எல்லாம் கடந்து, அனந்தரை அபிவியாப்தம் பரவிய அந்த இடங்களை எல்லாம் கடந்து கடந்து பிரம்ம வித்யாமயை மயகி ஞானமயமாகி சகசிரம் பிரகாரை ஆனந்த, ஆயிரக்கணக்கான சுற்றுச்சுவர்களை கடந்து, கோட்டைகள் மதில்கள் எல்லாம் கடந்து ஆனந்த அமிர்தமய திவ்ய கந்த
சுபாவை அமிர்தமான திவ்யமான கந்தம், ஒளி மனம் வீசக்கூடிய ஒளி வீசக்கூடிய அழியாத சுபாவை, அந்த குணமுடைய சின்மய உயிர்களின் சின்மயர் அந்தக பிரம்ம வனைர், பல பிரம்ம தோட்டங்களை எல்லாம் கடந்து சோபித்தம் உபாசக ஸ்வத்வேவம் விதம் பிரம்ம வித்யா வைகுண்டம், இப்படி பலவிதமான தாம், அலங்கரிக்கப்பட்ட தாம், வீடுகளால் தோட்டங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இடங்களை கடந்து பிரம்ம வித்யா வைகுண்டம்ங்கிற அந்த பேருடைய அந்த இருப்பிடத்துக்கு வந்து, அந்த நகரத்துக்கு வந்து ஆவிஷ்ய நுழைந்து பிரவேஷ்ய நுழைந்து தது அபியந்தரம், அதுக்குள்ள சிதாத்யந்த உன்னத போதானந்த, அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த போதானந்த ஞானானந்தத்தை பிரசாதாகிரஸ்தித பிரணவ விமான உபரி, அந்த அமர்ந்த உயர்ந்த ஞானானந்த மாளிகைகள். பிரசாதம்னா பிரசாதம் வேறு, பிராசாதம் வேறு. பிராசாதங்கிறது இந்த மாளிகைகள். அந்த மாளிகைகளில் பிரணவ விமான உபரி, பிரணவ ரூபத்தில் இருக்கக்கூடிய விமானங்களில் பயணித்து அபார பிரம்ம வித்யாம் சாம்ராஜ்யாதி, கடக்க முடியாத பிரம்ம வித்யா சாம்ராஜ்யத்தை கடந்து தேவதாம் சாம்ராஜ்யலட்சுமி வரும். சாம்ராஜ்யலட்சுமி, யோகலட்சுமி, போகலட்சுமிலாம் பேர் வரும்ல, அதுக்கெல்லாம் இங்கேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள்லாம். தேவதாம் அமோக மோகமற்ற நிஜ மந்த கடாட்சேனு, அந்த தெளிவான அமோகமான மோகமற்ற நிஜ சொந்தமான மந்த கடாட்சேனு, ஒரு மெல்லிய அரைப்பார்வையில், அந்த தேவதையினுடைய அரைப்பார்வையில் அனாதி மூலா வித்யா, ஆதிகாலம் இல்லாத ஆதியற்ற மூல வித்யா, மூல பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய பிரளயகரிம், பிரளயம் செய்யக்கூடிய அத்விதீயாம், இரண்டற்ற ஏகாம் அனந்த மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி, அந்த வார்த்தையை வந்துடுச்சு. ஒன்றேயான எல்லையற்ற மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மி, லக்ஷ்மி ஏவம் தியாத்வா, அவளை தியானித்து பிரதட்சணம் நமஸ்காரம் இதையா தியானித்துங்கும் போது ஒரு சின்ன விசாரம் இல்லாமா. இப்போ தியானம் வந்து உங்களை உபாசனா ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். மனநம் சிரவணத்தில் அப்போ உபாசனா லைட்டாக பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம். ஆனால் வலியுறுத்தலை. மனநம் ஸ்டார்ட் பண்ணும்போது உபாசனா தியானம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு உறுதிப்படுத்தி சொன்னோம். ஏன்னா நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இது வந்து தியானங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி, புரியுதா? ஞானம்ங்கிறது ஒரு தியரி மாதிரி. தியரியாக இருந்தாலும் ஞானம், அது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஞானம் இருக்க, ஞானம்தான் பிரம்மம். இப்போ இந்த ஞானத்தை ரொம்ப அற்புதமாக நீங்கள் நுட்பமாக சில கருத்துக்களை இன்றைக்கி சொல்கிறேன், கேட்டுங்க. இப்போ பிரம்மத்தை பற்றிய 11,000 மந்திரத்தில் 1000 மந்திரம் பிரம்மத்தை பற்றி இருக்குது. 1000 வார்த்தைகளும் அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரோம். அந்த 1000 வார்த்தையினுடைய அந்த உட்பொருளை நீங்கள் நன்றாக அறிந்து புரிந்து உணரணும். ஏதோ ஒரு வார்த்தை இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு நினைக்காம அந்த அர்த்தத்தினுடைய அனுபூத்தியை நீங்கள் செய்யணும். சொல்கிறது புரியுதா? அன்புனா அன்பு அப்படி ஒரு வார்த்தை இல்லை. அன்புனா அன்புனுடைய ஆழம் என்ன, அது எப்படிலாம் அது வேலை செய்யும், கருணைனா என்ன அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான நுட்பமான சூக்ஷ்மம் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கு. இப்போது கடைசியாக அதில் 5 அடியான்னு செலக்ட் பண்ண இல்லையா? பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அன்பு, அமைதி, ஆனந்தம், குளிர்ச்சி,
புனிதம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் இது இருப்பா உணர்வா? உணர்வு. அப்போ உணர்வுங்கிறது சித்து அந்த பிரம்மத்தை நுட்பமாக அனுபூதி செய்யும்போது, நுட்பமாக அதை அருந்தும்போது, பருகும்போது, ஒரு சர்பத் குடிக்கிறீங்க, வெயிலில் போயிட்டு ரொம்ப வெயிலில் அலைஞ்சிட்டு ஒரு சர்பத்தை, நம்ம இனிமையான உங்களுக்கு பிடித்த சர்பத்தை நீங்கள் குடிக்கும்போது அந்த சுவையை நீங்கள் எப்படி சுவைப்பீங்களோ அப்படி தான் பிரம்மத்தை நீங்கள் சுவைக்கணும். புரியுதா? அது அன்புனா ஏதோ அன்பு, அமைதி, ஆனந்தம், அப்படி சில பேர் அந்த பக்குவம் இல்லாதவர்கள் அப்படி இருக்கலாம். நேற்று சொன்ன இல்லையா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து புரிந்து புரிந்து உருகி உருகி அதில் அன்பு, அமைதி, ஆனந்தம் மூணுமே உணர்வு. 4வது குளிர்ச்சி விட்டுருங்க, அதுக்கு பதிலாக அமிர்தங்கிற ஒரு வார்த்தையை போடுங்க. அமிர்தம் இனிமை, அழியா பொருள். இனிமை, அழியா பொருள், 2 அர்த்தமும் கொடுக்கும் அமிர்தம். கடைசி வார்த்தை புனிதம்னு சொன்னேன் இல்லையா? புனிதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நேற்று அகரத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அகரம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அகரம் எல்லாத்துக்குள்ளேயும் சேருது, அது கூட யாரும் அது சேர்க்கறதில்ல. அதுபோல் இந்த புனிதம் சொல்கிறது ஒரு இருப்பு நிலை, ஒரே பொருள் தான். புனிதத்துக்கு இணையான வார்த்தையை நீங்கள் சொல்லவே முடியாது, இறைவன் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த பிரம்மத்தை பற்றிய 1000 மந்திரங்கள் இருக்குல்ல, 1000 மந்திரங்கள் வேற, 1000 மந்திர வார்த்தை வேற. 1000 மந்திரங்கள் அவருடைய அந்த விசேஷத்தை வெளிப்படுத்துது. அந்த மந்திர வார்த்தைகள் அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அது அத்தனையும் இந்த புனிதங்கிற வார்த்தை உள்ள அடக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்கள் இறைவனை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இறைவனை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள். 1000 வார்த்தையில் இறைவனை எப்படி பார்க்குறீங்க? டக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் சிந்திச்சிங்க. 5 பேர் தானே இருக்கீங்க, சொல்லுங்கள். இறைவனை எப்படி பார்க்குறீங்க? ஆனந்தமாக பார்க்குறீங்க. நீ ஞானமாக பார்க்குற? நீ ஞானமா? அன்பு. சரி, இப்போ பார்க்குறீங்கல்ல, இப்போ 1000 வார்த்தையை இவ்வளோ நாள் இது மாதிரிலாம் நீங்கள் சிந்திச்சிருக்க மாட்டீங்க. நம்ம எப்போதும் போய் சுவாமிகிட்ட அதை கூட இதை கூட நல்லதாக கூட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி தானே நினைக்கிறோம். அது தியானிக்க அப்படி நினைக்க முடியாது. தியானிக்க ரொம்ப நுட்பமாக தியானிக்கணும். ஏன்னா இறைவனை நீங்கள் வடிவத்தில் சகுனத்தில் பார்த்து அதுவாக போகிறதில்ல. இறைவனை ஒரு அறிவாக, ஒரு நுட்பமாக, அதுதான் ஞானம். அவரை அப்படி பார்க்குறீங்க. எங்கேயும் பார்க்கலாம், உள்ளேயும் பார்க்கலாம், வெளியிலையும் பார்க்கலாம். உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு நுட்பமான ஒரு இடம் பூர்வ மத்தின்னு வச்சுங்க, பெரியவங்க சொன்ன இடம். பொதுவாக பூர்வ மத்தியை விட்டு நோக்கா உள்ளே இருக்கக்கூடிய உயிர் பிரகாசிக்கும், லலாட்டஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ உள்நாக்குக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழேன்னு தமிழ் படுத்தின வள்ளலார் சொன்னபடி இந்த மண்டல பிராமண உபநிஷத்தில் ஜலஜோதி, ஜல மகாஜோதின்னு சொல்லுது. ஈர நெருப்பு மகாஜோதின்னு சொல்லுது. கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லுது. அந்த பொருளை வெறும் சுடராக மட்டும் பார்க்காம, ஒரு அக்னி துண்டாக பார்க்காம, அதை அன்பாகவும் அமைதியாகவும் அமிர்தமாகவும் புனிதமாகவும் பார்க்க வேண்டும். ஏன்னா நீ அதை பார்க்கறது ஞானமாக பார்க்குற. ஞானத்தை நினைக்க 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 அதுவாகிற. வேறு எதுனா அதனால தான் ஞானாத்தேவ கைவல்னு சொன்னாங்க. நீ ஞானத்தில் நீ அதை நினைக்க 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 நீ அதுவாகிற. அதுக்குள்ளே 2.5 கலக்கிற. இப்போ அன்பாக நினைக்கிறாங்கன்னா அன்பாகிறாங்க, அன்பு சொரூபமாகிடுவாங்க.
ஆனந்தமாக நினைக்கிறோன்னா ஆனந்த ஸ்வரூபமாகிடுவாங்க. புனிதமாக நினைக்கிறோம்னா இந்த 1000 சகஸ்ரநாமன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 1000 கல்யாண குணங்கள் இறைவனுக்கு இருக்கான்னா அம்பாள் சரிபாதி இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது உண்மையானால் அந்த ஞானத்தில் சரிபாதி இந்த 1000ம் இருக்கே. 999 இருக்கே. அந்த 1000வது தான் அந்த புனிதம். இந்த 999ஐயும் தன்னுள் அடக்கிய நுட்பம். இது அனுபூதி, எந்த புக்கிலையும் இருக்காது. இது புரியுதா? நம்ம ஜென்ரலாகவே கடவுள்கிட்ட போய் அன்பாக தான் பார்ப்போம். நான்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன்னா என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆனந்தம், உள்ள பரவசம், உள்ள நெகிழ்ச்சி, மலர்ச்சி, சிகரம், அந்த உச்சியில் அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை அதெல்லாம் நான் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அது தானாக நடக்கிற நிகழ்ச்சி. அது இப்போ நீங்கள் எப்படி தியானிக்கணும்? ஞானமாக தியானிக்கணும். அது அன்பாய். அதனால தான் இத்தனை கடவுள் வந்திருக்காங்க. இப்போ இத்தனை தேவதைகள் மக்கள் வணங்குறாங்கன்னா 1000 அவங்க வணங்க முடியாது. அதனால் ஒருத்தவங்க அம்பாள், ஒருத்தவங்க பிள்ளையார், ஒருத்தவங்க முருகன், ஒருத்தவங்க வணங்கிட்டு வராங்க சகுனத்தில். சொல்லுது புரியுதா? இது எல்லாம் சேர்ந்தா தெய்வீகம். இதுதான் புனிதம். அதனுடைய செயல்பாடுகள் புரியுதா? அதனுடைய செயல்பாடுகள் இறையாட்சி. அதனுடைய செயல்பாடுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அமைதியாக இருக்கணும், எல்லாரும் அன்பாக இருக்கணும், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் தங்குள்ள அடக்கி இருக்க ஒரு வார்த்தை இருக்குன்னா அது புனிதமாக அடியேன் கருதுகிறேன். அப்போ அந்த ஒரு வார்த்தை எதுவாக முதல்ல ஆரம்பத்தில் ஒவ்வொரு வருஷம் ஒன்றா நீங்கள் 10 வார்த்தைகளையும் நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணிகிட்டே வரலாம். இறுதியானது எது? அது எப்படி நீ தியானிக்கணும்? ஏன்னா அது நிர்குணமாக இருக்கு. அது ஞானமாக தான் தியானிக்கணும். ஞானமாக தியானிக்கிறதுனா என்னது? ஒவ்வொரு வார்த்தையினுடைய உட்பொருளாக நீ தியானிக்கணும். அன்புனா அன்புனுடைய உட்பொருள் என்ன? அதில் சாக்ரிஃபைஸ், தியாகம் வரும். ஒரு தாயினுடைய எல்லா இதுவும் வரும், குவாலிட்டி எல்லாம் வரும். தன்னுடைய குழந்தைங்க மட்டும் இல்லாமல் சமஷ்டியாக இருக்கணும். ஆனந்தம் பொது, தானும் ஆனந்தமாக இருக்கும், தன்னை சார்ந்திருக்கிறவங்களும் ஆனந்தமாக இருக்கணும். இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு ஐடியாவாக இருக்குது. கரெக்டான வார்த்தை ஐடியா. ஒரு கருத்து, ஒரு சொல், அதனுடைய பொருள். எந்த சொல் அது? அந்த சொல் அடியேன் புனிதமாக பார்க்குறேன். ஏன்னா வலியுறுத்துறது இல்லை, உறுதிப்படுத்துறது விட இறுதிப்படுத்துறது. நீங்கள் எப்படி தியானிக்கணும்னு தெரியாமல், எதை தியானிக்கணும்னு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் இந்த விசாரம் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சொல்கிறது புரியுதா? எதை ஒன்று தான் தியானிக்கணும். இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்த புனிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாத்தையும் சேர்த்தது. 999 கல்யாண குணங்கள்னு சொல்லுவாங்க. வைணவத்துக்கும் சைவத்துக்கும் உள்ள வேறுபாடு அதான். இவங்க பிரம்மத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க சைவத்தில். அவங்க அம்பாளுடைய அந்த கல்யாண குணங்களை தான் பெருமாளுடைய கல்யாண குணங்களாக சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? அது உபாதியாகவும் இருக்குது, சொரூபமாகவும் இருக்குது. அதான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த சுவாமி கூட அம்பாள் சொரூபமாகவும் இருக்கா, உபாதியாகவும் இருக்கா, உடலாகவும் இருக்கா, உயிராகவும் இருக்கா. தான் சொல்ல வேண்டிய கருத்து. ரொம்ப நுட்பமான கருத்து. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்ல. இன்னும் அன்புக்கு ஆழமே உங்களுக்கு தெரியல. ஆனந்தம் தெரியும், ஆனந்தம் தெரியும். வேறு என்ன இருக்குது? அன்பு, அமைதி கொஞ்சம் தெரியும். அமிர்தம் அது ஒரு இருப்பு நிலை, அழியாத பொருள், இனிமையானது. புனிதம் எல்லா உயர்வான எல்லா குணங்களையும் தன்னுள் அடக்கிய ஒரு வார்த்தை புனிதம். எந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிங்க. இந்த 1000 வார்த்தையில் நீங்கள் செலக்ட் பண்ண அவசரம் இல்லை. இப்போ நான் தத்துவமசியில் 1000 வார்த்தையும் 1000 மந்திரத்தையும் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ உங்களை தொடும். அந்த வார்த்தையை நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த 5ல் ஏதாவது ஒன்று. எதுக்கு 5 கொண்டு வந்தேன்னா இதில் 5ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த 5 உள்ளே அடக்கணும் தான் புனிதம் தான். இந்த 5மே தங்குள்ள புனிதம்.
வச்சிருக்கிறது. புனிதத்தை உணர முடியாது. அன்பை உணரலாம், அறிவை உணரலாம். நீங்கள் தான் அறிவை. ஏன் அறிவை சொல்லலை, ஞானத்தை நான் சொல்லலைன்னு சொன்னால், ஞானம்தான் நீங்கள், சித்து தான் நீங்கள், உணர்வு தான் நீங்கள். நீங்கள் எதை உணர்றீங்கன்னா, அன்பை உணர்றீங்க, அமைதியை உணர்றீங்க, ஆனந்தத்தை உணர்றீங்க. புனிதத்தை உணர முடியாது. ஏன்னா நீங்கள் தான் அது. யார் உணர்றீங்களோ அது நீங்கள் தான். அது அறியப்படக்கூடிய பொருள் இல்லை, அதுதான் அறியுது. புனிதந்தான் இந்த உலகை நம்மளை வைத்து அறிகிறது. அது சத்து, இருப்பு, என்றும் இருக்கக்கூடியது, என்றும் அழியாதது. புரியுதா? இது புரிதலுக்காக சொன்னேன். ஆச்சா? இப்போ இந்த தியானித்து, இப்போ தியானம் எப்படி பண்ணணும்? உங்கள் ஐடியாவை இந்த 5ல் 1, 5ல் 1 இல்லை, இந்த 1000ல் இது வரைக்கும் உங்களுக்கு பிரம்மத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கணும், அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இத்தனை 1000 வார்த்தைகளில் எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்குதோ அது அங்கீகரிக்கப்பட்டால் அதுதான் உங்களை எளிமையாக முக்திக்கு அழைச்சிட்டு போகும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுவும் ஆகிடுவீங்க. நீங்கள் பிடிக்காததை ஒன்று திணிக்க முடியாது. சொல்கிறது புரியுதா? நீங்கள் சதா முருகன் சொல்கிறீங்களே, ஏன் நீங்கள் சிவனை தியானிக்கிறீங்கன்னு என்னை கேட்டால், சிவன் நாடி நரம்பு, உயிர், பிரியம், அன்பு, அமைதி, ஆனந்தம், புனிதம் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சிவபரம்பொருளாக பார்க்குறேன். முருகப்பெருமான் இடையில தான் அறிமுகமானார் அடியனுக்கு. அவர் பிறந்தப்பே உள்ளே வந்திருக்கலாம். அடியனுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா அது சிவபரம்பொருள் தான் விசேஷம். அப்போ நான் தியானித்தேன்னா அது எனக்கு பேரானந்தம். ஏன்னா முக்தி அதெல்லாம் அப்புறம் உங்களை மாதிரி அடியன் சிந்திக்கிறது இல்லை, வேறு மாதிரி சிந்திக்கிறேன். அதை நான் இங்கே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் யதார்த்தமான ஒரு கருத்தை சொல்கிறேன். சதா சர்வகாலமும் முருகனோடையே பயணிக்கிற நீங்கள், முருகனாகி பயணிக்கிற நீங்கள், முருகனாகி பயணித்தால் சிவபரம்பொருளை தான் வணங்கி ஆகும். அதனால் இங்கே இந்த வார்த்தையினுடைய உட்பொருள், அதனுடைய ஆழம் புரிந்து தியானிக்கணும். வெறும் வார்த்தையாக தியானிக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? அதுக்குள்ளே ஓங்காரம் இருக்குங்கிற அறிவு, இறைவன் இருக்கிறான் அறிவு, இறைவன் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அது நீங்களே செலக்ட் பண்ணீங்க. அடியேன் புனிதங்கிற வார்த்தையை இது பண்ணுறோம். இது வரைக்கும் அமைதி, அன்பு, ஆனந்தம், குளிர்ச்சி அப்படி தான் நான் பார்த்தோம். இந்த 4வது இடத்துல அமிர்தத்தையும் 5வது இடத்துல புனிதத்தையும் போட்டு பார்க்குறேன். ஆச்சா? இது மைண்டில் வச்சுங்க. இதுதான் தியானத்தினுடைய வழிமுறைகளும். வேதமும் இதை தான் சொல்லுது. அது சுற்றி வளைச்சி சொல்லுவோம். நான் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஸ்தூலமாக அண்ணாமலையாரை பார்க்குறேன், சூக்ஷ்மமாக அவர் தியானம் பண்ணுற மாதிரி பார்க்குறேன், காரணமாக அவர் அன்பு அமைதியாக பார்க்குறேன், துரியமாக அவரை பிரம்மமாக அவரை ஆனந்தமாக பார்க்குறேன். அந்த ஆனந்தத்தோட புனிதத்தை சேர்க்குறோம். இது எல்லாம் சேர்த்தா புனிதம். இந்த 4 சேர்த்தா 5வது பொருளாக இருக்குல்ல, அதுதான் புனிதம். இதே தான் உங்களுக்கும் மாடல். நீங்களே டிசைட் பண்ணி 1. இப்போ இந்த பிரம்ம வித்யா சகசிர பிரகாரம் இதெல்லாம் கடந்து அமிர்தமய திவ்ய கந்த அழியாத வெளிச்சமுடைய, திவ்யமான வெளிச்சமுடைய, மனமுடைய, குணமுடைய உயிர்களை எல்லாம் கடந்து சோபிதம் உபாசகம் அலங்கரிக்கப்பட்ட அந்த தாமில் பிரம்ம வித்யா வைகுண்டத்தில் பிரவிஷ்ய நுழைந்து தது அபியந்தரம் அதுக்குள்ள சீஜத அத்தியந்த உன்னத அமர்ந்த மிகுந்த உயர்ந்த போதானந்த பிரசாதா ஞானானந்த மாளிகைக்குள்ள கிரசித பிரணவ விமானோப்பரி
நுழைந்த இந்த பிரணவங்கிற விமானத்தில் அதன் மேலே சிதாம் அமர்ந்த அபார கடக்க முடியாத பிரம்ம வித்யா சாம்ராஜ்யத்தினுடைய தேவதாம் பிரம்ம சாம்ராஜ்ய லட்சுமியை அமோகமாக நிஜமாக மந்த கடாட்சத்தோட அநாதி மூல அவித்யாவாக, ஏன்னா இவங்கெல்லாம் அவித்யாவில் வராங்க. பிரளயக்கரையும் பிரளயத்தை செய்யக்கூடிய அத்விதீயம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏகாமனந்த மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மியை தியாத்வா வணங்கி தியானித்து பிரதட்சிணம் செய்து நமஸ்காரம் செய்து விதாய விவித உபச்சாரை பல உபச்சாரங்களை செய்து ஆராதனை செய்து புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பித்த புஷ்பங்களை சமர்ப்பணம் செய்து ஸ்துத்வா துதிப்பாடி ஸ்தோத்திரங்கள் பாடி விசேஷதையா பூஜித்து தது அனுஞாத்த அவளிடம் அனுமதி பெற்று சப்பரியோப்பரே கத்வா மேலேறி பிரம்ம வித்யாங்கிற நதிக்கரையில் கத்வா கடந்து போதானந்தமயானந்த வைகுண்டான பலவிதமான வைகுண்டங்களை பார்த்து பார்த்து நிரதிசயமானந்தம் பிராப்பிய. இதெல்லாம் ஒரு திவ்ய சக்ஷு, இதெல்லாம் தியானத்தில் திவ்ய சக்ஷு. நம்ம பார்வை இருக்குல்ல, இந்த பார்வையை ஒரு சின்ன விசாரம் பண்ணலாமா? இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பார்வையை நம்மளுடைய குணம் ஆட்கொள்ளுது. நம்மளுடைய குணத்தை நம்மளுடைய உணவு முறை ஆட்கொள்ளுது. இப்போ தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் சொல்லுவோம் இல்லையா? தமோகுணத்தில் தூங்கு, ரஜோகுணத்தில் வேலை செய், சத்துவகுணத்தில் சாந்தமாயிருன்னு சொல்கிறோம்ல. எல்லா ஞானிகளும் சத்துவகுணத்துக்கு வான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிடாதங்கள்லாம் சாப்பிடாதன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் சொல்லாத கருத்து இது. இப்போ தமோகுணம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்வை, உங்கள் உயிர் இருக்குல்ல சித்து, அது சில நேரத்தில் மனமாக இருக்கும், சில நேரத்தில் புத்தியாக இருக்கும். எப்போ சித்தாக இருக்குன்னா, மனமும் சித்தமும் அகங்காரமும் புத்தியும் கடந்த ஒரு நிலை, துரிய நிலை, 4வது நிலையில் இருந்தால் அது தெளிவாக இருக்கும், அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், புனிதமாக இருக்கும். உங்கள் உயிர் சத்துவகுணம் கடக்கணும், 4வது நிலை சகசிராரன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நாபியில் உங்கள் மனம் எப்போதும் இருக்கும், சுவாதிஷ்டானத்தில் தான் உங்கள் உயிர் எப்போதும் இருக்கும். அது வேலை நிமித்தமாக தான் மேலே ஏறுது. ஆக்சுவலாக அது மேலே ஏறணும், சகசிராரம் ஏறணும். அங்கே இருக்க போது அது ஜடமாக இருக்குது, சுவாதிஷ்டானத்தில் ஜடமாக இருக்குது, தூங்கிட்டு இருக்குது, உக்காந்துருக்கு, சோம்பேறியாக இருக்குது, மதன் இருக்குது, மந்தமாக இருக்குது. அங்கே பார்வை இருட்டு. இப்போ அங்கே கிடக்கிறது கயிறா பாம்பா அப்படின்னா கண்டிப்பாக அது பாம்பு. ஒன்று தெரியலன்னு சொல்லும், இல்லை பாம்புன்னு சொல்லும். அதோடைய பார்வையில் வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. மனித வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு, தெரியலை நமக்கு. 2வது, சப்போஸ் அது ஹிருதயத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சித்து பாதி வெளிச்சம் பாதி இருட்டா, பாதி வெளிச்சம் பாதி இருட்டுன்னு தான் உங்களுக்கு சந்தேகம்லாம் வருது, சந்தேகம் குழப்பலாம் வருது இந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டில் தான். அதாவது உங்கள் சித்து இந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டுங்கிற அந்த லொக்கேஷனில் இருக்குது, ஹிருதயம்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் மனம். இப்போ இது புருவமத்திக்கு போனால் புத்தியாக மாறிடும். புருவமத்திக்கு அறிவு இருந்தால் தான் மேலே ஏற முடியும், ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணால் தான் மேலே ஏற முடியும். தியானமோ ஏதாவது ஒரு மெடிடேஷன் ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆனால் மேலே ஏறும். புருவமத்திக்கு படிக்கிறீங்க, இல்லை ஒன்று ஆழ்ந்து சிந்திக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயத்தில் தான் புருவமத்திக்கு வரும். புருவமத்தியில் இந்த மனம் இல்லை, புத்தி. புருவமத்தி வரைக்கும், கண்டம் வரைக்கும் மனம், உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மனம், அம்பாள் மாயை மனம். அதான் குழப்பம், பதட்டம், பரிதவிப்பு, பயம். இப்போ இது அந்த இருட்டில் இருந்த தமோகுணத்தில் இருந்த மனதுக்கு, ஜடமாக இருந்த மனதுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லும், இல்லைன்னா அது பாம்புன்னு சொல்லும், கண்மூடித்தனமாக சொல்லும்.
ரஜோகுணத்தில் தான் இது பாம்பா கயிறாங்கிற டவுட்டு, சந்தேகத்தை கிரியேட் பண்ணுறது, குழப்பம்லாம் உருவாக்குறது. இப்போ புருவ மத்தியில் இது கயிறு தான் அப்படின்னு சொல்லும். இந்த கயிறு தாங்கிறது பூரணமான வெளிச்சம். நல்லா புரிஞ்சுங்க. புத்தி வந்து பூரணமான வெளிச்சம், ஹிருதயம் வந்து மனங்கிறது வந்து பாதி வெளிச்சம் பாதி இருட்டு, நாபி வந்து புல் இருட்டு. இப்போ உங்கள் சித்தி எங்கே இருக்குது? இப்போ புருவ மத்தியில் தாத்காலிக வெளிச்சம், பூரண வெளிச்சம் தாத்காலிக, திரும்ப கீழே இறங்கிடும். இதே இப்போ புத்தியானது சித்தா மாறுதுன்னு வச்சுங்க, தன்னுடைய புருவ மத்தியிலேருந்து சகசிராரம் ஏறிடுச்சு வச்சுங்க, துரியத்துக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுங்களா, பூரண வெளிச்சம் நிரந்தரம். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கே வாழ்கிறீங்க, அதுதான் இங்கே நுட்பம். சொல்கிறது புரியுதா? அங்கே வெளிச்சம் பூரணமான வெளிச்சம். அப்போ அங்கேருந்து அது கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், கரெக்டாக டெசிஷன் எடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலையிலே சகசிராரம் ஏறிடணும். இந்த சித்தானது ஏன்னா நிச்சயம் ஆகிற வரைக்கும், நிச்சயம் ஆகிட்டிங்கன்னா அங்கேயே நின்றுடும், இல்லைன்னா வந்து வந்து போயின்னு இருக்கும். சொல்கிறது புரியுதா? நிஷ்டைக்கு எவ்வளோ பலன்கள் இருக்குது பாருங்கள். தியானத்தை பற்றி பேசலை, நிஷ்டையை பற்றி பேசின்னு இருக்கேன். இப்போ புரியுதா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி எப்படி ஏற்படுதுன்னு? எல்லா விஷயத்துலையும் இதை இப்படி தான் அப்ளை பண்ணுறான், இப்படி தான் ஒரு பொருளை பார்க்குறான், செயல்படுறான், முடிவெடுக்கிறான். இப்போ நீங்கள் தமோ குணத்தை கடந்து, ரஜோகுணத்தை கடந்து, சத்துவகுணத்தை கடந்து குணாதீதமாக சொல்லக்கூடிய துரியத்துக்கு போனால் தான் வெளிச்சம் நிரந்தரமாக இருக்குது. அங்கே உங்கள் பார்வையில் எல்லா முடிவுகளும் கரெக்டாக இருக்குது. இது புரியுதா? அதனால தான் சத்துவகுணத்துக்கு வா, சத்துவகுணத்துக்கு வான்னு. சத்துவகுணத்துக்கு வந்தால் தான் நுட்பமாக மேலே ஏறும். ஃபுல்லாக போட்டு அடைச்சி நான் தூங்க வச்சிடும். 3:30 மணிக்கு ட்ரிப்புக்கு கிளம்பி வாடான்னா 8 மணிக்கு தான் ஏந்தேன். நான் கண்ணை முடிந்தேன், தூங்கினேன். காலை ஏந்துக்கு நினச்சேன், கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன், திருப்பள்ளி அடிச்சு பாடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான்ல. என்ன காரணம்? ஃபுல் கட்டிடுறது, 5 நாளைக்குள்ளே சேர்த்து சாப்பிட்றது. ஒன்று தான் சாதிக்கிறான், பேட்டிக்கு பூஜா, வயிற்றுக்கு பூஜை. புரியுதா? அதான் குணம். ஏன் சத்துவகுணம்னு அதோடைய பீரியாரிட்டி புரிஞ்சுங்க. உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னு அப்படி இருக்கணும். எளிய கருத்து, அரிய கருத்து, இது புரிஞ்சாலே நீங்கள் அங்கே தான் இருக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் உங்கள் நிஷ்டைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வார்த்தைகள். புரியுதா? இப்போ இந்த சத்துவகுணத்தினால இந்த இதை பார்த்து அவலோக்கிய வைகுண்டான பார்த்து இத்தனை வைகுண்டங்களை பார்த்து நிரதசிய ஆனந்த பிராப்பிய போதானந்தமயா, பலவிதமான ஆனந்தத்தை பெற்று அனந்த சமுத்திரான அதிக்கிரமிய, பல சமுத்திரங்களை கடல்களை கடந்து கத்வா பிரம்மவனேஷு, பல பிரம்ம தோட்டங்களை பார்த்து, எல்லாம் பிரம்மந்தான். பிரம்ம தேஜஸ், பிரம்ம ஆனந்தம் ரெண்டே தான். பிரம்ம ஆனந்தம், போதம் ஆனந்தம், ஞானம் ஆனந்தம், பிரம்ம ஆனந்தம், இதே தான் திரும்ப வருது. பரம மங்களாச்சல, அருணாச்சலம் மாதிரி இன்னொரு மங்களாச்சலம் வருது, தோட்டங்கள் வருது. ஸ்ரேணிஷு, சிகரங்கள் வரிசையாக வருது. ததோ போதானந்த விமானம் ஒரு வாகனம், பறக்கிற விமானம், இருப்பிடம். 2 அர்த்தத்தையும் குறிக்கும். பரம்பராசு உபாசக பரமானந்த பிராப்த, இந்த முறையில் வந்த இந்த உபாசகன் பரமானந்தத்தை பெறுகிறான். தத்தக பிறகு ஸ்ரீ துளசி வைகுண்ட புறம் ஆபாதி. துளசி வைகுண்டம்னு ஒரு வைகுண்டம், அது தென்படுகிறது. பரம கல்யாணம், மேன்மையானது. அனந்த விபவம், ஏகப்பட்ட வைபவங்களை உடையது. அமித்த தேஜோ ராசி, அழியாத ஒளி வெளிச்சம். அனந்த பிரம்ம தேஜஸ் ராசி. சமஸ்ய ஆக்காரம், பொதுவாக இருக்குது. சிதானந்தம் மயம், சிதானந்தம் ஞானானந்தம் மயம்.
பிராகாரம், பலவிதமான பிராகாரங்கள், கோட்டைகள், சுற்றுச்சுவர்கள், மாளிகைகள், அரண்மனைகள் இதெல்லாம் கடந்து பரிவேஷிதம் எல்லாம் சூழ்ந்திருக்க அமித்த போதானந்த அச்சலம் ஒரு மலையும் பரிசித்தியும் அதை சூழ்ந்து போதானந்த தரங்கின்யாம் நதியும், போதானந்த மலை, போதானந்த நதி, அதுக்கு ஒரு நதி வருது, மலையும் நதியும். மலை இருந்தால் நதி இருக்கும். இன்னும் மலையில் பெய்கிற தண்ணியெல்லாம் நதியில் தான் ஓடும், ஏன்னா வீட்டுக்குள்ளே பூந்துடும். போதானந்த தரங்கின்யாம் பிரபாகை ரதி மங்களம் நிரதிசயானந்தை அனந்த விருந்தாவனை, எல்லையற்ற மங்களமான ஆனந்தத்தை கொடுத்து பல விருந்தாவனங்களை, பிருந்தாவனம் சொல்கிறோம் இல்லையா, தோட்டங்கள். பிருந்தானா துளசின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பறவைகள் கூட்டமாக வச்சுக்கிற இடத்தையும் பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. சோபிதம், ஏன்னா துளசியை தோட்டமாக தான் சொல்ல முடியும், காடுன்னு சொல்ல முடியாது. காடுங்கிற அர்த்தமும் அந்த வனத்துக்கு காடுங்கிற அர்த்தம் தான் முக்கியமாக இருக்கட்டும், பரவாயில்ல. பிருந்தாவனை அதிசோபிதம் அகில பவித்ரானாம், பவித்ரானாலும் புனிதம்னாலும் அதே தான். பரம பவித்திரம், மேலான அதுக்கு மேலே பவித்திரமே இல்லை, புனிதத்திலும் புனிதம். சித்துரூப்பை, சித்துரூபமான, சித்து வடிவமான, அனந்த நித்திய முக்த, எல்லையற்ற அழியாத விடுபட்ட, அபிவியாத்தம் பரவிய, ஆனந்தமயான் ஆனந்தம் நிறைந்த, அனந்த விமான, எண்ணற்ற விமானங்களும், ஜாலை அலங்கரிக்கப்பட்டு, அமித்த தேஜோராசிய அழியாத வெளிச்சமும், அந்தர்கத்து உள்ளே திவ்ய தேஜோராசியும், புனிதமான வெளிச்ச குவியல்களும், விசேஷமாக உபாசகன் துவே ஏவம் ஆகாரம், பலவிதமான ஆகாரங்கள் வடிவங்களில் துளசி வைகுண்டத்தை பார்த்து பிரவேசிய உள்ளே நுழைந்தான். தது அந்தர்கத்து உள்ளே திவ்ய விமானம், பலவிதமான விமானங்கள் நிற்க, பரிசித்தாம் சர்வ பரிபூரணஸ்ய பூர்ணமான மகாவிஷ்ணுவின் சர்வாங்கேஷு அவருடைய எல்லா அங்கங்களையும், விகாரிணி வாழக்கூடியவள், நிரதிசய சௌந்தரிய எல்லையற்ற ஏராளமான அழகுடையவள், லாவண்யங்களை நளினங்களை உடையவள், அதிதேவதாம் தேவதையாக இருப்பவள், போதானந்தமயர் அனந்த நித்திய பரிஜனை, போதானந்தத்தை அறிவானந்தத்தை உடையவள், அனந்த நித்திய பரிஜனை சூழ்ந்த மக்களுடன், உற்றார் உறவினர்களுடன், பரிசேவிதாம் அந்த லக்ஷ்மியின் தேவிகள் தோழிகள் எல்லாம், ஸ்ரீசக்கிம் துளசி மேவ லக்ஷ்மின்னு அந்த துளசி வைகுண்டத்துக்கு இவங்க தான் பேர், துளசி லக்ஷ்மி அப்படிங்கிற லக்ஷ்மியை தியானித்து, பிரதட்சிணம் நமஸ்காரான் பிரதட்சிணம் வந்து நமஸ்காரம் செய்து, விவித உபச்சாரை ஆராத்திய பலவிதமான உபச்சாரங்கள் ஆராதனை செய்து, ஸ்தோத்திரங்களை துதித்து, விசேஷத்தையா எல்லாம் பாடி, பூஜித்து. இப்போ நான் சில கருத்துக்கள் இன்றைக்கி பேசின இந்த நுட்பங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா நல்லபடியா? அதனுடைய சூட்சுமம் உங்களுக்கு புரியணும், அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுது. இப்போது உங்களுக்கும் அந்த அளவு தான் கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணாதான், அது வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்களாக சிந்தித்து முயற்சி பண்ண முடியாது. அதனால் இது அடியன் வலியுறுத்துறதுனால ஒரு வார்த்தையாக பார்க்காம அதனுடைய உள்ளார்ந்த அந்த வார்த்தையினுடைய செயல்பாடு பார்க்கணும், புரியுதா? அப்படி பார்க்கணும், அந்த வார்த்தையை நிதானமாக பார்க்கணும், ஒரு வார்த்தையை அவ்வளோ ஆழமாக பார்க்கணும்.
இதுதான் நினைந்து நினைந்துன்னு சொன்னேன். அப்படி தான் அபிபூஜித. ஒரு பூஜையில் எப்படி உட்காந்துருப்பீங்க அப்படி தியானத்தில் உட்காந்துருவோம். இறைவன் தரிசனம் பஞ்சகலயத்தை போய் இறைவனை எப்படி தரிசிக்கிறீங்க அப்படி தரிசனம் பண்ணணும். அதை பார்க்கணுங்கிற அவசியம், உணர்வு தான் இறைவன். அங்கே நீங்கள் அங்கே உணர உணர உங்கள் வல்லமை கூடும், உங்களுடைய பர்சன்டேஜ் பூரணமாகும். இப்போ சித்து சத்துன்னு ரெண்டு இருக்குல்ல, நீங்கள் எந்த வார்த்தையை எடுக்கிறீங்களோ அது சத்து. எடுக்கிறது யாரு? நீங்கள் தான். அதை தியானிக்கிறது யாரு? நீங்கள் தான். அதோட இரண்டரை கலக்கிறது யாரு? நீங்கள் தான். அங்கே ஆனந்தம் அனுபூதி பண்ணுறது யாரு? நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அதாவது தத்துவமசின்னு அந்த இடத்துல தான் குரு சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளவு அந்த வார்த்தை செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாக ஒரு வார்த்தையில் பார்க்க போகிறீங்க. 11,000 மந்திரத்தை ஒரு வார்த்தையில் பார்க்க போகிறீங்க. புரியுதா இல்லையா? புரிஞ்சால் புரியுன்னு சொல்லணும், புரியலைன்னா புரியலன்னு சொல்லணும். முகத்திலேயே மாற்றாமல் இருந்தால் அவ்வளோதான், நடிக்கூடாது. அபிபூஜிதம் ஸ்தோத்ரை சுதித்து அபிபூஜிதம். இவர்கள் இவன் அந்த தேவதையை பூஜிக்க, அங்குள்ள மக்கள் இவனை பூஜிக்க, தது அனுஞாத்தம் அனுமதி பெற்று உபரியோபரி கத்வா மேலேறி பரமானந்த தரங்கிதாம் பரமானந்த நதியை கடந்து யாஸ்தீரே கத்வா கடந்து தத்திர பரிதோ அவசித்தான அங்கே வாழும் மக்களோடு சுத்த போதானந்தமயான் அந்த வாழும் கரையில் வாழும் மக்களோடு இருக்கும் மக்களோடு ஞானந்தரும் அனந்த வைகுண்டம் பல வைகுண்டங்களை தரிசித்து அவலோக்கிய பார்த்தும் அவன் கடந்து வந்துக்கிட்டே இருக்கான். தியானத்தில் போயின்னு இருக்கான். அதெல்லாம் நிரதசியானந்தம் பிராப்பிய எல்லையற்ற ஆனந்தங்களை ஏராளமான ஆனந்தங்களை பெற்று தத்ர சித் ரூபே சித்தாகி பூர்ணமான சுத்தமான சித்தாகி சித் ரூபத்தில் புராண புருஷனா பழமையான புருஷனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அபிபூஜித்தம் பூஜித்து ததோ கத்வ பிரம்மவனேஷு அங்கேருந்து கடந்து பிரம்மவனங்களை எல்லாம் கடந்து திவ்ய கந்தானந்த பலவிதமான திவ்யமான மனங்களை நறுமணங்களை அனுபவித்து புஷ்ப விருஷ்டிபிகி புஷ்பங்களை மழையாக பொழிந்து சமன்வித்தேஷு சேர்த்து திவ்யமங்களால் ஏஷு பல நன்மைகளை தரக்கூடிய நிராதிசயானந்த அமிர்த ஏராளமான அமிர்தமான சாகரங்களை எல்லாம் கடந்து சாகரேஸ்வ அமித தேஜோராசியம் வெளிச்சத்தை அதனுடைய குவியலை அதனுடைய வடிவத்தை கல்லோல வன சங்கேஷு அந்த வெளிச்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய பேரலை கல்லோல வன சங்குலேஷு அடர்ந்த நெருங்கிய வனங்களை எல்லாம் கடந்து அனந்த சுத்த போத விமானம் பல சுத்தமான ஞானம் நிறைந்த விமானங்கள் இருப்பிடங்கள் அதையெல்லாம் கடந்து ஜால சங்குல அந்த விமான ஜாலங்களை எல்லாம் கடந்து ஆனந்த அச்சலங்கிற என்ற மலையை கடந்து ஸ்ரேணிஷு உபாசக சதத உபரி திரும்ப திரும்ப அதே தான் இருக்கட்டும். அது பல வைகுண்டங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டே வருது. ஸ்ரேணிஷு உபாசக சத உபரி கத்வா மேலேறி விமான பரம்பரா எத்தனை விமான வெரைட்டி எல்லாத்தையும் பார்த்து ஸ்வனந்த தேஜக எல்லையற்ற வெளிச்சத்தோடு
பர்வதராஜஸ்வேவம் பல மலைகளுடன் கிரமேண முறையாக வரிசையாக பிராப்பிய வித்யா பெற்ற வித்யாவை பெற்ற ஞானத்தை ஆனந்தமயோயோகோ ஆனந்தமயத்தோடு சந்தீம் ஒருங்கிணைத்து தத்திர ஆனந்த தரங்கினிங்கிற அந்த நதிகளில் பிரவாகேஷு அந்த பிரவாகத்தில் ஸ்நாத்வா குளித்து போதானந்தவனம் மறுபடியும் போதானந்தவனத்தில் வனத்தை பார்த்து சுத்த போத பரமானந்தகார வனம் சுத்த ஞான ஆனந்தங்களை பெற்றும் ஆனந்த தரங்கின்யாம் அந்த ஆனந்த நதிகளில் பிரவாகேஷு பிரவாகத்தில் ஸ்நாத்வா குளித்தும் அதே தான் அபிவியாப்தம் பூர்த்தி மத்தபி பரமமங்களைஹி சந்ததா அமிர்த புஷ்ப விருஷ்டிபிகி அங்கே இருக்கக்கூடிய அமிர்தமான நிலையான புஷ்பங்களை மலையாக பொழிந்தும் பரிவேஷ்டித்து சுற்றியும் பரமானந்த பிரவாகை அபிவேக்தம் பரமானந்த பிரவாகமாக ஓடக்கூடிய பரவி நிற்கக்கூடிய மூர்த்தி மத் வடிவமுடைய பரமமங்கள வடிவமுடைய பரம கௌதுகம் மேலான உற்சாகமுடைய அபரிச்சின்ன ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்த சாகர கடலை ஆகாரம் தோற்றத்தை கிரீடா ஆனந்தம் விளையாட்டு ஆனந்தத்தை விளையாட்டினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விளையாடும் இடத்தை பர்வத்தயிர் மலையை அபிஷோபித்தம் அலங்கரிக்கப்பட்ட தன் மத்திய அதன் நடுவில் சுத்த போதானந்த வைகுண்டம்னு ஒன்று இருக்கிறது. எதேவ பிரம்ம வித்யா பாதம் இங்கே தான் பிரம்ம வித்யா பாதங்கிற வைகுண்டம் அந்த வைகுண்டத்துக்கு பேர். சகசிரானந்த பிரகாரம் ஆயிரக்கணக்கான ஆனந்த பிரகாரங்கள் சுற்றுச்சுவர்கள் கோட்டைகள் இதெல்லாம் சுமுஜ்வலித்த நன்றாக பிரகாசிக்கக்கூடிய எத்தனை வார்த்தை பிரகாசத்துக்கு அனந்த ஆனந்த விமான ஜால சங்குலம் அனந்த போத சௌத விசேஷ இதே தான் மறுபடியும் வாகனங்கள் மாளிகைகள் விளையாடுமிடங்கள் பிரஜ்வலந்தம் கிரீடா அனந்தம் விளையாடுமிடங்கள் மைதானங்கள் மண்டபங்கள் அனந்த மண்டப விசேஷிதாம் போதானந்தம் எல்லாமே ஞானானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அனந்த பரம சத்திர எல்லையற்ற எண்ணிக்கையற்ற சத்திரம் கொடைகள் துவஜம் கொடிகள் சாமரங்கள் விதானங்கள் கட்டியாடு இந்த முற்றங்கள் தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட பரமானந்த வியூகோ பரமானந்தத்தையே வியூகமாக வச்சிருக்கக்கூடிய நித்திய முக்திராபி நித்திய முக்தர்கள் இருக்கக்கூடிய சதம் அனந்த திவ்ய தேஜக எல்லையற்ற திவ்ய தேஜஸை உடைய பர்வத்த சமஷ்டி ஆகாரம் பலவிதமான பொதுவாக இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகள் அபரிச்சின்ன எல்லையற்ற அனந்த சுத்த போதானந்த மண்டலம் எல்லாமே அந்த மண்டலம் சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, ஜோனல்னு சொல்கிறோம்ல. வாச்சாம் அகோச்சரம் அதெல்லாம் விவரிக்க முடியாது. வாச்சாம் அகோச்சரம் இதெல்லாம் விவரிக்கவே முடியாது. ஆனால் வார்த்தைகளால் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஆனந்த பிரம்ம தேஜோ ராசி மறுபடியும் அதே தான். பிரம்மம் ஆனந்தம் தேஜ பிரகாசம் விமானம் அச்சலம் இதே தான். இந்த 10 வார்த்தை தான் திரும்ப 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 வர எல்லாம் வேகமாக கடந்து போயிடலாம். அகண்ட தேஜோ மண்டல விசேஷ அதே தான் திரும்ப திரும்ப. சுத்தானந்த விசேஷ சமஷ்டி மண்டல விசேஷ அகண்ட சித் கணானந்தம் அறிவு நல்ல ஸ்ட்ராங்கான மக்களோட ஏவம் விதம் போதானந்த வைகுண்டத்தை வர்ணிக்கிறார். உபாசக அந்த போதானந்த வைகுண்டத்தை உபாசக பிரவிஷ்ய நுழைஞ்சு தத்ர ஜெய்ஹி
சர்வைர் அபிபூஜித்த அங்கே இருக்கக்கூடிய தேவதாவை வணங்கி அவர்களால் பூஜிக்கப்பட்டு பரமானந்த அச்சலோ உப்பரிய பரமானந்த அச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலை மேலே ஏறி அகண்ட போத விமானம் பிரஜ்வலித்த அகண்ட பரிய விமானத்தில் பிரகாசிக்கக்கூடிய விமானத்தில் ஏறி அங்கே சென்று தது அபியந்தரே சின்மயாசனம் விராஜதே அங்கே ஞானப்பீடமான சின்மயான ஆசனத்தில் விராஜித்தே அறிவானந்தாசனத்தில் தது உப்பரே விபாத்திய அதன் மேல் விளங்கும் அகண்டானந்த தேஜோ மண்டலம் அகண்டானந்தம் விட்டு கொஞ்சம் கேப்பே இல்லை தொடர்ந்த ஆனந்தம் அகண்டானந்த தேஜோ மண்டலம் தது அபியந்தரம் அதுக்குள்ள சமாசீன ஆதிநாராயண அதான் விமானம் கர்ப்பகிரகம் பீடம் நாராயணன் தேவதா தியாத்வா பிரதட்சிண நமஸ்கார விவிதாய தியானித்து பிரதட்சிண நமஸ்காரம் விதாய விவித உபச்சாரை சம்பூஜைய புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பிய அதெல்லாம் புரியும் உங்களுக்கு ஸ்துத்வா ஸ்தோத்திரம் விசேஷ ஸ்தோத்திரங்களெல்லாம் துதித்து ஸ்வரூபேன அவசிதாம் உபாசகம் தன்னுடைய ஸ்வரூபத்தை தன்னுடைய ஸ்வரூபமாக இத்தனை உயர்வான குணங்களையும் தன்னுடைய ஸ்வரூபமாக கொண்ட அந்த அமர்ந்த அந்த பெருமாள் உபாசகம் அவலோக்கிய இந்த உபாசகனை பார்த்து தது உபாசகமாதி நாராயணக சிவசிம்மாசனம் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்த்தி சுசம்ஸ்தாபிய அமர்த்தி நிறுத்தி தது வைகுண்ட வாசிபி சர்வே சமன்வித்த சமஸ்த மோட்ச சாம்ராஜ்ய அங்கே உள்ள மக்களெல்லாம் அவனை பாராட்டி துதிப்பாடி பூஜித்து மோட்ச சாம்ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறது இப்போ என்ன தெரியுமா இதில் மோட்ச சாம்ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இத்தனை வைகுண்டத்தை நம்ம சும்மா ஜெயத்தியாக மோட்சம்னு சொல்கிறோம்ல, இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆனந்தம், ஞானானந்தம், போதானந்தம், சின்மயானந்தம், தோட்டங்கள், மலைகள், நதிகள், கடல்கள், மக்கள் எல்லாராலும் பூஜிக்க மோட்சத்துக்கு இவ்வளோ விசேஷங்க. மண்டலம் அது ஒரு லோகம் தானே. நான் முன்னாடியே சொன்னேன், சத்துங்கிறது இருப்பு, அது ஒரு அதிஷ்டானமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது ஒரு லோகமாக இருக்குது. இதெல்லாம் லோகம் தானே. லோகம்னா தோன்றும் நிற்கும் மறையும். ஆனால் இது அதிஷ்டானமாக இருக்கிறதுனால இது எப்போதும் இருக்கும். நம்ம பார்க்குற லோகங்கள் எல்லாம் மறையுது. நம்ம பார்க்குறது ஒரே ஒரு லோகம்தான். இந்த லோகத்தில் கண்டமாக பார்க்குறோம். ரஷ்யா, ஏஷியா கண்டம், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், இந்தோ அப்படி தானே பார்க்குறோம். கண்டமாக பார்க்குறோம். ஆஸ்திரேலியா அப்படி பார்க்குறோம், கண்டமாக பார்க்குறோம். அவங்க லோகமாக பார்க்குறாங்க. இந்த கண்டம் இருக்குது, மக்கள் தோன்றாங்க, நிற்கிறாங்க, மறைகிறாங்க. கண்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த லோகங்கள் எல்லாம் மோட்சங்கிற அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறாங்க. அதில் எல்லாம் ஆனந்தம் தான். இங்கேருந்து உடம்பை விட்டு அதுலேருந்து ஆனந்தம் தான். தொடர்ந்து எத்தனை நாள் அவர் பயணிக்கிறார். நாமளே 4-5 நாள் பயணிக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் விசாரத்தை அதில் கொஞ்சம் கலந்தால் தான் சரியாக வரும்னு உபயோகமான கருத்துக்கள் அதில் சொல்லியிருக்கோம். இப்போ என்னன்னா, மோட்ச சாம்ராஜ்யம் அப்படிப்பட்ட ஆசனத்தில் உட்காந்து மோட்ச சாம்ராஜ்யத்தினுடைய பீடத்தில் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் உத்தேசிய அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாங்க. யாருக்கு? இந்த முக்தனுக்கு. மந்திர பூத்தைர் உபாசகம் ஆனந்த கலசைர் அபிஷேக ஆனந்த கலசத்தில் அவனுக்கு அபிஷேகம் செய்து திவ்ய மங்கள மகாவாத்தியங்கள்லாம் வாசித்து புரக சரம் விவித உபச்சாரை பலவிதமான உபச்சாரங்களை செய்து அர்ச்சித்து மூர்த்திமது ஒரு விக்கிரகம் போல உபச்சாரங்களை அவனுக்கு செய்து சர்வே ஸ்வச்சின்க பல அந்த லோகத்துக்கான சின்னங்களை எல்லாம் பதித்து பிரதட்சிண நமஸ்கார விதாயத்துவம் பிரம்மஷி அங்கே உபதேசம் ஆகுது. நீ பிரம்மமாக இருக்க தத்துவமசின்னு சொல்கிறோம் இல்லையா? தத்துன்னு சொல்லாமல் பிரம்மஷின்னு சொல்கிறாங்க. துவம்
பிரம்மசி. தத் துவமசின்னு சொல்கிறோம் இல்லையா, தத்துங்கிறது பிரம்மம், துவமசினா நீயாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய், அதுங்கிறது பிரம்மம். இப்போ நேராகவே என்ன சொல், துவம் பிரம்மசி, நீ பிரம்மமாக இருக்கிறாய் சொல்ல, அவன் அகம் பிரம்மாஸ்மி ஆவையோ அந்தரம் ந வித்யதே அப்படின்னு எனக்கு கூறி அவர் தத்துவமசின்னு சொல்ல, இவன் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத சொல்ல, இனிமேல் ஆவையோ அந்தரம் ந வித்யதே துவம் அகம், இனிமேல் நீ நான் வேறல்ல, அகமேவ துவம், நானே நீ, அகமேவ துவம் துவமேவ அகம், துவமேவ நீயே நான், நானே நீ, இத்தி அபிதாய என்று கூறி, இத்தியுக்த்வா சொல்லி, ஆதிநாராயணன் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பிரம்மமாக்கிட்டு, அதான் மோட்சம். மோட்ச சாம்ராஜ்யத்தில் அவனை அமர வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி தத்துவமசி உபதேசம் பண்ணி, ஆதிநாராயண சிரோதாய திரோபவம் ஆயிட்டார், மறைஞ்சிட்டார். புரியுதா? மோட்சத்துக்கு இவ்வளோ சிறப்பு. இதில் ஆரம்பித்தோம் 84 ரெண்டாவது பாட்டு. இன்றைக்கி எத்தனை மந்திரத்தை வேகமாக பார்த்துட்டு போனோம்னு பாருங்கள். ஏன்னா ஒரே பாயிண்ட்டை ரிப்பீட்டடாக ஆகுது, சொல்கிறதே சொல்லவும் முடியலை. அதனால் இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ நேற்றுலேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44, 46, 48 மந்திரம். 48 மந்திரத்தை 88ல் முடிக்குது. 88 எத்தனையில் ஆரம்பித்தோம்? 4 மந்திரம் 40 மந்திரத்துக்கு சமமாக எழுது. சொல்கிறது புரியுதா? நல்லா பெரிய பெரிய மந்திரம் போட்டோம், நல்லது. நாளைக்கு 89லேருந்து பார்க்கலாம். இனிமேல் தான் எழுதணும் மக்களே, பார்த்துங்க மக்களே. ஒன்றும் எழுதுகிறேன், இனிமேல் தான் மந்திரமே எழுதுகிறேன். அருணாச்சல சிவ 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 வேல் முருகனுக்கு அருவாய் மலராய் மணியாய் மொழியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்